திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா அபிகிரி பட்டறை ராமர் கோவில் தெருவை சார்ந்த பாலாஜி பவித்ரா தம்பதிகள் திருமணமாகி 7 ஆண்டு கால மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதுல இருந்து 3வது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு 7 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஆண் வாரிசாக அம்மா வரமாக அள்ளி கொடுத்திருக்காங்க. நித்தம் உங்களுடைய வேண்டுதல் அந்த 3 மாத காலம் நீங்க வந்து நம்பிக்கையோட கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்தி வாங்கி சாப்பிட்டீங்க. நித்தம் அம்மாவுக்காக வாதாடி ஆண் வாரிசாக வரம் கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மா கிட்ட வந்ததுல நிறைவேறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. கருத்தங்கனவன அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? கண்டிப்பா. அந்த தருணம் எப்படி இருந்தது? கருத்தங்கனவனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது வார்த்தைகளால் சொல்ல அம்மாவை நினைச்சீங்களா? கருத்தங்கனவன வீட்டுல இருந்து நன்றி சொன்னீங்களா? இப்ப 7 வருஷம் எவ்வளவோ ஏக்கம், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனைகளோட ஒவ்வொரு மாதம் எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. ஒரு விசேஷத்துக்கு போக முடியாது, சொந்த பந்தம் ஏன் இன்னும் இல்லைன்னு எவ்வளவு கேள்விக்கணை தொடுத்திருப்பு, மனசை காயப்படுத்திருப்பாங்க. நம்ம அம்மா உங்களை மனம் நோகடிக்காம உங்க கண்ணீருக்கு ஆளானவங்க மத்தியில தனக்கும் மழலை செல்வம் இருக்கு, ஒரு வாரிசை எடுப்பேன்னு அம்மா அதுவும் ஆண் வாரிசா கொடுத்திருக்காங்க. உயிருள்ள வரைக்கும் நீங்க உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. 7 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமா யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான வரத்தை, பொக்கிசத்தை சேலத்து மகமாய் கிஃப்டாக அள்ளி கொடுத்திருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டிகாத்து கரசித்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க. தை திருநாள் பொங்கல் அன்று அம்மனுக்கு வேண்டுதல் காணிக்க செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க. ஓம் சக்தி பராசக்தி. தம்பி